ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாரம் நம்ம ஒரு வீடியோ போட்டுட்ருக்குறோம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி அன்றாடம் யூஸ் பண்ணுற குரோம் மற்றும் கூகுளில் எப்படி ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணுவதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ அப்படின்னா என்னன்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஸோ இது மூலயமா ஒரு இன்கம் வருதுன்றாலே அது எப்படி என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலில் குரோம் அல்லது கூகுள் ஆப்பை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் இருக்கும் ரைட் சைடு கார்னரில். அதை டச் பண்ணிங்கன்னா ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா ஹிஸ்ட்ரியும் காட்டும். ஸோ எவ்வளோ நாளாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே இங்கே காட்டும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியில் ஒவ்வொன்றா டெலீட் பண்ணுறதுக்கு பதிலாக மொத்தமாக எப்படி டெலீட் பண்ணுறது ஒரே மெத்தடில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் காட்டுற மாதிரியே நீங்களும் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க், டவுன் ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லாமே டச் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 1 ஹவருக்கு முன்னாடி இல்லை லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அது ஆல் டைம்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு நம்ம டிலீட்னு கொடுத்தோம்னா ஸோ எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆகிரும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எந்த ப்ரௌசரும் அதில் காமிக்காது. ஸோ எல்லாமே டிலீட் ஆகிரும். ஸோ நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி கூட பாருங்கள், அந்த இடத்துல எதுவுமே காட்டாது உங்களுக்கு. ஸோ ஓகேங்களா. இது கூகுள் குரோமில் நம்ம எப்படி ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதிலே உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். ஸோ உங்களுக்கு எப்படி டிலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு இதுக்கும் பார்த்திங்கன்னா டேப்னு சொல்லுவாங்க. அதை இங்கே கவுண்ட்டு காமிக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு டைமும் டேபு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த டேபோட கவுண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். 1 2ன்னு சொல்லி லைனாக ஆட் ஆகிருக்கும். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ எவ்வளோ டேப் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேபை ஃபுல்லாக காட்டும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூசேஜ் அப்படின்னா, நீங்கள் ஒரு வெப்சைட்டில் ஏதாவது தேடும் போதோ இல்லை ஏதாவது கற்றுக்குன்னு நினைக்கும் போதோ அந்த இடத்துல ஸ்லோவாகாமல் ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகி சீக்கிரமான ஒரு ரிசல்ட்டை கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கூகுள், இதில் எப்படி நம்ம ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் ஒன்ஸ் அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக காட்டும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 1 பை 1 கிளிக் பண்ணால் நீங்கள் நிறைய ஹிஸ்ட்ரி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதே கீழே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியோட கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நான் காட்டுற மாதிரிங்க, ஷோ பண்ணுற மாதிரிங்க. ஆக்சுவலாக சர்ச் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்தாவே உங்களுக்கு எவ்வளோ சர்ச் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்குன்னு சொல்லி எல்லாமே காட்டும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே காட்டின மாதிரி தான் எங்கேயும் காட்டும். டெலீட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா டிலீட் டுடேன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா இன்றைக்கானதை மட்டும் நீங்கள் டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லை நான் எல்லாமே டெலீட் பண்ணணுன்னா அதுலேயே அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஆல் டைம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ப்ராசஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டெலீட்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகும். மொத்தமாக இருக்கிற டேட்டா டெலீட் ஆகும், அதாவது ஹிஸ்ட்ரி டெலீட் ஆகும். ஸோ மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள், அங்கே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதேமாதிரி நீங்களும் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலியமாகவும் நீங்கள் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி டெலீட் பண்ணிங்கன்னா உங்களுடைய நெட்டு வந்து அதாவது வந்து இணைய சேவை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்கள் செல்லில் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான தேடலை வந்து முடித்து கொள்ளலாம். ஸோ இப்படியெல்லாம் பண்ணால் வச்சிங்க நம்ம மொபைல் வந்து சேஃபாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஸோ நம்ம நெட்டு கிடைக்கலன்னு சொல்லி நம்ம அடிக்கடி நம்ம வந்து ஏதாவது ஒன்று மாற்றுவோம், இல்லைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பண்ணிங்கனாவே போதும், நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் ஒன்று தீர்வாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மேலும் நம்மளுக்கு வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுட்ருப்போம். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது வந்து தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். எதை பற்றி வீடியோ போடணும்னு சொல்லி பண்ணிங்கன்னா அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ திஸ் சேனல் பை 10 பைசா சேனல். ஸோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.